சொல்லுமா நந்தினி. ஹலோ அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் நீ ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? அங்க ஏதாவது பிரச்சனையா? அந்த சுதாகர் வந்தானா? ஏதா பதறாத. ஏன் பதற? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்காது. அப்பா வயல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேனா, வீட்டுக்கு வந்து இங்க பார்த்துட்டு உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். நிஜமாவா? நம்பலாம்ல? உண்மையதாம்மா சொல்றேன். இல்ல, அந்த சுதாகர் அப்படி சும்மா இருக்கிறவன் இல்லையே. நீ போய் சொல்றியாப்பா? இதுல எதுக்குமா நான் போய் சொல்லணும்? நான் பயப்படுவேன், கோவப்படுவேன், கிளம்பி வந்துருவேன். நீ போய் சொல்வப்பா. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏமா இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்க. நீ ஒண்ணு என்னை நம்ப வேணாம். இந்த அம்மாச்சிட்ட கொடுக்குறேன், நீ அம்மாச்சிட்ட பேசிக்க. இந்தாங்க. ஏமா யாரும் பேசாதீங்க. நந்தினி கண்ணு, எப்படிடா இருக்க? அம்மாச்சி, என்ன நலம் விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. சுதாகர் வந்தானா? ஏமா ஏன் அப்படி கேக்குற? அவன் ஜெயில்ல இருக்கான். அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டான் அம்மாச்சி. அதான் எனக்கு டென்ஷனாவே இருக்கு. அங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதெல்லாம் எவனும் வரமாட்டான். அவன் மட்டும் இங்க வந்தான்னு வையன், அவன் மூஞ்சில வெந்நீர் எடுத்து ஊத்திர மாட்டேன். இந்த பாரு கண்ணே, நீ தைரியமா இரு, நாங்க பாத்துக்கிறோம். என்னால இங்க இருக்கவே முடியல அம்மாச்சி. மனசு பூரா அங்கேயேதான் இருக்கு. நாங்களும் இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு வெராமீன் குழம்பு வச்சேன். இவளுகளும் உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளுங்க. அப்படியா? அவங்க கிட்ட கொடு. குடுக்குறேன். இந்த புனிதா, அக்கா பேசணுமா? பேசுமா, பேசு. நான் சொல்ல மட்டும் சொல்லு. இந்த ஹலோ அக்கா, எப்படிக்கா இருக்க? எங்களுக்கெல்லாம் உன் ஞாபகமாவே இருக்கு. நல்லா இருக்கேன் புனிதா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் கவனமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். அப்பாவையும் பாட்டியையும் நீங்க தான் பாத்துக்கணும். அக்கா போய்க்கா. போய்க்கா. இவ்வளவு போய் சொல்றாங்க. ஏய், எவ்வளவு சொன்னான்? என்னடி பண்ற? ஹலோ ஹலோ புனிதா, என்னாச்சு? என்ன சத்தம் அங்க? அக்கா, நான் ரஞ்சிதா பேசுறேன்க்கா. இவங்கள போய் சொல்றாங்க. அந்த சுதாகர் இங்க வந்தான்.